போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொளத்தூர் ரெட்டேரி கீழே இருக்க கொளத்தூர் ஏரி பூங்கா தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்கள் ஃபேமிலி கிட்ஸோட வந்து ஈவினிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகான இடம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கொளத்தூர் ஏரிக்கரை பூங்கான்னு போட்டிருக்கு. நம்ம ரெட்டேரி பிரிட்ஜ் கீழே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து 3ஆம் தேதி திறந்திருக்காரு. 2ஆம் மாதம் 3ஆம் தேதி 2026 அன்று தான் திறக்கப்பட்டது இந்த ஏரிக்கரை பூங்கா. ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றி அந்த ஏரி உள்ள பார்த்தீங்கன்னா ரெட்டேரி வராது. ஆக்சுவலாக இது கொளத்தூரில் தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது, ஓகேங்களா. ஸோ கொளத்தூர் ஏரி மாதிரி இது பண்ணி அதை சுற்றி வந்து சூப்பராக ஏரி மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வாத்துலாம் உள்ளே இருக்குது. அதை பரிஷ்கா வந்து சொல்கிறேன், மம்மி நிறைய வாத்து இருக்குது மம்மி. ஏன் வாத்துங்களாம் அழகாக விட்டுருக்காங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா நாங்கள் வந்து 4ஆம் தேதி மறுநாளே போனோம். 3ஆம் தேதி ஓப்பன் பண்ணாங்க, நாங்கள் 4ஆம் தேதி போனோம். பாருங்கள் எவ்வளோ வாத்து உட்காந்துருக்கு. இந்த சைடில் வாத்து இருக்குது, அதேமாதிரி நான் சுற்றி வரும்போது அந்த சைடில் வாத்து இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பூங்கா. நீங்கள் ஃபேமிலியோட ஈவினிங் டைமில் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். மார்னிங்கில் போயிட்டு சும்மா ஒரு ஃபோட்டோஸு ரீல்ஸ் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப அழகாக இருக்குது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா 3D பெயிண்டிங்ஸும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. சேவருங்க வால்லலாம் பார்த்திங்கன்னா அழகாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்குது. உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்ச் போட்டிருக்காங்க, ஃப்ளவர் ஆர்ச் மாதிரி. நம்ம இந்த ஃப்ளவர் ஆர்ச்சுக்குள்ளே அப்படியே போனோம்னா நீட்டாக போயினே இருந்தால் அந்த பக்கத்தில் அந்த தண்ணி நடுவில் நம்மளுக்கு வாக் பாத் மாதிரி போட்டிருக்காங்க, வழி மாதிரி போட்டிருக்காங்க. அதில் வாக்கிங் மாதிரி சூப்பராக போய் வரலாம். அப்படியே உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கொக்குலாம் நிற்கிற மாதிரி அழகாக ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. அதேமாரி வந்து நிறைய கல்லுலேயே பண்ணியிருக்காங்க. ஒரு ஜல்லிக்கட்டு காலை மாதிரி ஒன்று நின்றுச்சு என்ட்ரன்ஸில். அந்த காலையை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கல்லுலேயே செதுக்கியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. பெயிண்டிங்ஸ் ஒர்க்லாம் 3D ஒர்க்கில் எஃபெக்டில் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஸ்டாச்சூஸில் வச்சுருக்காங்க, மயில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது சொல்லுவாங்க வீணை தானே சொல்லுவாங்க, சரஸ்வதி கையில் வச்சுருப்பாங்களே என்ன சொல்லுவாங்க, அது வீணை தான். ஸோ அது வச்சுருந்தாங்க. அது மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. குழந்தைங்க விளையாடுறதுக்கு கிட்ஸ் ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஃபைபர் மாதிரி இருக்குது, எல்லாமே இரும்புலேயும் இல்லை, இரும்புலேயும் இருக்குது, ஃபைபர்லேயும் இருக்குது. அந்த பசங்க விளையாடுறதுக்குலாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா ஒரு ஜங்கல் தீமில் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்ஸோடு போனோம்னா என்ஜாய் பண்ணலாம். பெயிண்டிங் ஒர்க்லாம் ரொம்ப பக்கம் வந்துச்சு. அப்புறம் நிறைய வந்து ஃபென்ச்சஸ் போட்டிருக்காங்க, அதாச்சும் உட்காரத்துக்கு இடங்க, நம்ம உட்காந்துக்கலாம் கீழே அழகாக. ஷூட்டிங் பண்ணுறதுக்கு, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு, ரீல்ஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப பக்காவான இடம்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக போங்க, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த போஸ்ட் நான் ரொம்ப லேட்டாக போடுறேன். நான் ஆக்சுவலாக வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு போட்டிருப்பேன், அதனால் ஃபுல் vlog வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஃபேமிலியாக நிறைய பேர் வராங்க. மறுநாளே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் பார்த்து நம்ம பப்ளிக் நம்ம போகிறோம்னா நம்ம அந்த பார்க்கை வந்து கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். குப்பை தொட்டி, குப்பையெல்லாம் வந்து நம்ம டஸ்ட்பினில் போடலாம். குப்பை தொட்டி வச்சுருக்காங்க, அங்கங்கே வச்சுருக்காங்க, டஸ்ட்பின்ஸ் வச்சுருக்காங்க, நம்ம அதில் போட்டுக்கலாம். தேவையில்லாமல் கீழெல்லாம் நம்ம எதுவும் பண்ணாமல் அசிங்கம் பண்ணாமல் இருந்தோம்னாலே நம்ம அழகாக அந்த பார்க்கை மெயின்டைன் பண்ணலாம். எல்லா பார்க்குமே சொல்கிறேன், கவர்மெண்ட் நம்மளுக்கு நிறைய வந்து பார்க் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதேமாதிரி எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா கள்ளிக்குப்பம் இருக்கு இல்லையா, ஸோ கள்ளிக்குப்பம்ல வந்து படகு குழம்பம், அதாச்சும் போட் ஹவுஸ் வந்து மாதிரி திறக்க போகிறாங்க, அங்கேயும் வந்து திறக்க போகிறாங்க. அது கூட சீக்கிரம் திறப்பான்னு நினைக்கிறேன். ஸோ திறந்தாங்கன்னா அதையும் நான் கண்டிப்பாக வீடியோவில் வரும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ பவிஷ்கா வந்து அது கூட இல்லை நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா. நாங்களும் அப்படியே சுற்றி ஃபுல்லாக போய் வீடியோ கவர் பண்ணியிருப்பேன். இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணேன். என்னென்னு பாருன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் நான் போகல. அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பெரியவங்களாம் விளையாடுறதுக்கு ஊஞ்சல் போட்டிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. அது இன்னொருத்தவங்க போயிருந்தாங்க, அவங்க ஆக்சுவலாக போட்டிருந்தாங்க. அது பெரியவங்களாம் உட்காந்து விளையாடுறதுக்கு ஊஞ்சல் போட்டிருக்காங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்த பார்க்கலன்ற மாதிரி. ஸோ அது நான் வந்து பார்க்கல, லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் போகல. இப்படியே போயிட்டு பவிஷ்கா மறுபடியும் இங்கே வந்து விளையாடணும்னு சொல்கிறதால நான் மறுபடியும் இப்படியே வந்துட்டேன். நம்ம அங்கேருந்து உள்ளே வரைக்கும் வந்துட்டேன்னா உள்ளே வந்து குடிக்கிற தண்ணி கூட வச்சுருக்காங்க, ஆர்ஓ வாட்டர் வச்சுருக்காங்க, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, குடிநீர் வசதி இருக்குது. கொஞ்சம் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வாட்டர் பாட்டில் கொண்டு போயிட்டிங்கன்னா கூட அங்கே தண்ணி பிடிச்சி குடிச்சிக்கலாம். ஸோ பக்காவாக எல்லாம் பண்ணியிருக்காங்க. உட்காரத்துக்கு அங்கங்கே ஃபென்ச்சஸ் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. அங்கே வேணால் உட்காந்துக்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்லா பக்காவான ஒரு இடம், நல்லாயிருக்கு. அந்த ஏரி கடை ஓரமாகவே நம்ம நடந்து போகலாம். ஒரு 2 ரவுண்ட் அடித்தா போதும் வாக்கிங் போகிறதுக்கு, சூப்பராக ஸ்லிம்மாக இல்லை நம்ம அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன். அந்த 3D பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. இதை பாருங்கள், டோரா இருக்குது, அதுக்கப்புறம் டாம் அண்ட் ஜெரி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் நிறைய ட்ராயிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப 3D பெயிண்டிங் சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் அங்கே ஒரு இது பார்த்தோம் இல்லையா, ஆர்ச் மாதிரி என்ட்ரன்ஸில். அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் ஆர்ச் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம்னா கண்டிப்பாக அங்கே போய் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெட்டேரி பூங்கா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதான் நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான்.
ஜனங்கள்லாம் போனோம்னா நம்ம கொஞ்சம் க்ளீனிங்காக வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நிறைய பார்க் இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல தந்துட்டுருக்காங்க இல்லையா. ஸோ நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி நம்ம அம்ஜகரையில் திருவிக்கா பூங்கா அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. திறந்த புதுசில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அது பூங்கா கூட நான் போயிருந்தேன். அதுவும் லாஸ்ட்டு சேனல் வச்சுருக்கோம், நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பற்றி கூட போட்டிருந்தேன். நல்லா இருக்குங்க. மார்னிங்கில் வாக்கிங் போகிறதுக்கும் சரி, ஈவினிங்கில் வாக்கிங் போகிறதுக்கும் சரி நல்லா பக்கவான இடம். கண்டிப்பாக ஃபேமிலியாகவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடவோ போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த 3D பெயிண்டிங் வந்து சொன்னோம் இல்லையா, நல்லா இருந்துச்சு. பாருங்கள் வியூலாம் பாருங்கள், பக்காவாக இருக்குல்ல, சூப்பராக. அது சுற்றி அந்த வியூலாம் பார்த்து நல்லா இருந்துச்சு. சரி ரொம்ப நேரம் இதையே காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளையும் காமிக்கலான்னு சொல்லிட்டு என்னோடய ஃபேஸையும் கொஞ்சம் காமிப்போம் அப்படின்னு தான் அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன், என்னையும் காமிக்கலான்ட்டு. பேக்லலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த சைடில் அப்படியே இந்த சைட் போனோம்னா அது லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பெரியவங்கள விளையாடுறதுக்கு ஊஞ்சல் இருக்குது. இந்த சைட்லேயே லாஸ்ட்டு போனோம்னா அவ்வளோதாங்க. இந்த பசங்களை பார்த்தேன், இவங்களை வீடியோ எடுக்கலான்ட்டு வந்திருக்கேன். கூடாது சார், ஹாய் சொல்லுங்கள். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? சாப்பிட்டோம்பா. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? ஓகே. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? காக்கா ஸ்கூல்னா கவர்மெண்ட் ஸ்கூலா? ஓகே ஓகே. உங்கள் பேரில் சார், உன் பேர் என்னப்பா? என் பேர் மணிகண்டன். உன் பேர்? என் பேர் நிதிஷ். என் பேர் தென்னாடு. ஓகே, நீங்கள் வரலாமா? யூடியூப்பில் வருவீங்களா? ஓகேவா? சரி. ஓகே, பாய் 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 பாய். பண்ணு எடு. இந்த பெல் மாதிரி இருக்கு இல்லையா, இது கல்லே பண்ணியிருக்காங்க. கல்லுலேயே அந்த பெல் மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதில் வந்தீங்கன்னா மணி மாரி தொங்க விட்ருக்காங்க கீழெல்லாம் குழந்தை விளையாடுறதுக்கு. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அது கல்லில் தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. அப்புறம் பவிஷ்கா விளையாடிட்டு இருந்தா. சரி அவள் விளையாடுறான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வீடியோ கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் இந்த பார்க்கோட ஃபுல் வியூவையும் உள்ளே காமிச்சிருக்கேன். பட் வந்து லாஸ்ட் எண்டில் நான் போய் எடுக்க முடியாமல் போயிட்டேன். டைம் ஆகிடுச்சுன்றதுனால கிளம்பிட்டோம். சஞ்சித் வரல, நாங்கள் 3 பேர் மட்டும் போயிருந்தோம். ஸோ இதாங்க ரெட்டேரி பூங்காவோட அழகு. கண்டிப்பாக பாருங்கள். இந்த வாத்து பாருங்க அவ்வளோ அழகாக போயிட்டே இருக்குது தண்ணியில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு வந்து கிட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஈவினிங் ஸ்பாட்டில் ஒரு அழகான இடம் பார்த்திங்கன்னா ரெட்டேரி பூங்கா. கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் ஐக்கான் அடிச்சிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்கள் வீடு தேடி வந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த வ்ளாக் நான் போடுறதால நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இந்த 3D பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு நானே மெய் மறந்துட்டேன். நீங்களும் வந்தீங்கன்னா மெய் மறந்து பார்க்குறான ஒரு அழகான இடம். அப்புறம் அந்த பரதநாட்டியத்தில் அந்த முத்திரையில் வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்தமாதிரி ஸ்டாச்சுஸ் கூட அழகாக வச்சுருந்தாங்க 3D பெயிண்டிங்ஸில். கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள், விசிட் பண்ணுங்கள், பார்க்க என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். டாடா பாய். கொஞ்சம் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பாய் பாய்.